சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் 29. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்துக்கு, மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சாகிறார். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை, அஷ்டம சனி, ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும். அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் 12 ராசி கட்டங்களை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கும். இந்த 30 வருடத்தில் அஷ்டம சனியாக 2.5 வருட காலங்கள், ஏழரை சனியாக 7.5 வருட காலங்கள், இந்த 10 வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும். அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று. முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். 2வது சுற்று, அதாவது முதல் சுற்று 30 வருடத்துக்குள்ளே வரும், 30 வயசுக்குள்ளே வரும், அது முதல் சுற்று. 2வது சுற்று 30-32 வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் 60 வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு, அது பொங்கு சனி. 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய 3வது சுற்று. 3வது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான். அந்த 3வது சுற்றில் உடல்நிலை பாதிக்கும். 3வது சுற்றுக்கு மேலே, அதாவது 90 வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். எதுலேயுமே சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 90 வயசுக்கு மேலே உங்கள் சுய ஜாதகத்தில் ஆயுள் காரகன், சனி பகவானும் ஆயுள் காரகன் சொல்லுவாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் 100, அதை ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை 3வது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 30 வருடத்தில் 10 வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள், தீய தசைகள், அதாவது கெடுபலன் செய்யக்கூடிய தசைகள், அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள். இப்படி தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த 3 இடங்களில் பார்க்குறார். ஆனால் சனி பகவானுக்கு 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரிஷபராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும். அதே கன்னிராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள், அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலோ இல்லை 7.5 சனி நடக்கலை, அஷ்டம சனி நடந்தாலோ, அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கலை அப்படின்னாலும், யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த 2025 இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுயஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வரார். அதாவது அதை திருப்பி கொடுக்க வரார். ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை 7.5 சனி, அஷ்டம சனி, சனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த குலதெய்வங்கள், நீங்கள் இஷ்ட தெய்வங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும். சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே. இப்போது சனி தசை நடந்தாலும் சரி, 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும். அந்த 7.5 வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும். 19 வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும். இடையில ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியே நடந்தால் கூட, இப்போ சனி தசை நடக்குது ஒருத்தருக்கு, எந்த சனி பெயர்ச்சி வந்தாலும் சரி, குரு பெயர்ச்சி வந்தாலும் சரி, ராகு கேது பெயர்ச்சி வந்தாலும் சரி, எந்த பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது. இப்போ கோச்சார ரீதியாக ஒரு குரு பயிற்சி ஆகிறான்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள், அது கூட கம்மியாக தான் கிடைக்கும். அதே ராகு கேது பயிற்சி, அது என்ன அடிப்படையில் இருக்கோ, என்ன வீட்டில் இருக்கோ, அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே. அப்போ அந்த ராகு கேது பயிற்சியில் இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை, இல்லைனா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமாக. எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும், 7.5 சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும், அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா
அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள். ரிஷபராசிக்கு சனி பயிற்சி மார்ச் 29, 2025 இந்த சனி பயிற்சியானது. சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர். யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்பு. இது குருவுடைய வீடு, 11ஆம் இடம். இது சனி பகவானுக்கு நட்பு கிரக வீடு, உங்கள் ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீடு. அதாவது 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது குருவுடைய வீடு. அந்த குரு வீடு சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த இடம் ஓரளவுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய வீடு, குருவுடைய வீடு. அப்போ நல்ல பலன்களை கொடுக்குமா, கெடு பலன்களை கொடுக்குமா? 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருது, சிறப்பான யோகம்தான். லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வருது. ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்குத்தான் கெடுபலன்கள் அதிகம். இப்போ ராசியை பார்க்குது, 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குது, 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை, 10ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை. இந்த 3 இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குது, எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன். உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய அல்லது உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகம் சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ராசியில் இருந்தாலோ, அதாவது சந்திரனோட சேர்ந்து இருந்தாலோ, 5ஆம் இடத்துல இருந்தாலோ, இல்லை 8ஆம் இடத்துல இருந்தாலோ, அந்த கிரகங்கள் சனி பகவானால் இயக்கப்படும். இப்போ அதனுடைய காரகத்துவங்கள் அதிகமாக வேலை செய்யும். இருந்தாலும் லாபஸ்தானம் தானே, 11ஆம் இடத்துல இருந்தால் பெருசாக கெடுக்காது. ஆனால் சனி பகவான் தசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி யாருமே பெருசாக நீங்கள் கெடுபலன் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருவுடைய பேச்சும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. சனி பகவான் பயிற்சியான உடனே குருவுடைய பேச்சு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் படிப்பு எப்படி இருக்கும்? ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சரி, இல்லை மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறவங்களும் சரி, எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். இது வரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னாக்கா அந்த மன அழுத்தம் இருக்காது. மன சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்காது. அதிகபட்சமாக உங்களுக்கு கம்மியாகும், எல்லாமே கம்மியாகும். ஏன்னா சனி பகவான் ராசியை பார்க்கறது யோகாதிபதி தான். இருந்தாலும் மனசஞ்சலங்கள் உண்டு. நட்பு வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான் அதிகமாக இந்த காலகட்டங்களில் கஷ்டத்தை கொடுக்குறவங்க. திடீர்னு எண்ணங்கள் மாறும், திடீர்னு மனநிலை மாறும். அவங்களுக்கெல்லாம் அந்த துரோகங்கள்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த துரோகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில். வேலை வாய்ப்பு, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். நினைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த டைமில் சூப்பராக இருக்குது. அதாவது ரிஷபராசிக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பான தசையாக இருந்தால் சிறப்பான தசை. அவயோக தசையாக இருந்தால் கூட கெடுபலன்கள் கம்மி. ஏன்னா கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது அவ்வளோ சிறப்புன்னு சொல்லலாம். இந்த 2025 சனி பகவானுடைய பயிற்சி மிக மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு பார்வை மட்டுமே இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டீங்க. எந்த வேலை கிடைச்சாலும் சரி அந்த வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். எதுவுமே சரி அதை எடுத்தங்கவுத்துன்னு செய்யாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செஞ்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அருமையான காலகட்டங்கள்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சனி தான், பெருசாக உங்களுக்கு கெடுக்காது. வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சிறப்பு. ஒரு வேலையில் நல்ல ஒரு மாற்றம். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு வரீங்க, அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இந்த டைமில் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடமாற்றம் கேட்டிருந்தாலும் சரி அது கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான முழுமையான வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரை பண்ணலாம். அதிகபட்சமாக நீங்கள் எக்ஸாம் எழுதுனா கூட சரி, அதில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. கூடுதலாக எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்குன்றதுனால கொஞ்சம் அந்த டைமுங்கிறது அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா உங்கள் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பான டைம்னு சொல்லலாம்.
உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய பயிற்சி சரி, குருவுடைய பயிற்சியும் அவ்வளோ நல்லா இருக்குது. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. 2025 இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோ நன்மை செய்யக்கூடியது. திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ வந்து திருமண தடைகள் இருக்காது. திருமணத்தில் நெருக்கடிகள் இருந்துச்சுனாக்கா அந்த நெருக்கடிகள் இருக்காது. அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரிஷபராசிக்கு நிறைய பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஏன்னா கோச்சாரத்தில் எந்த கிரகங்களும் உங்களுக்கு கெடுக்கிற அமைப்பில் இல்லை. இது வரைக்கும் குரு பகவான் வந்து ராசிலே இருந்து நிறைய டிப்ரெஷனை கொடுத்துது, நிறைய உங்களுக்கு மன அழுத்தங்களை கொடுத்துது. அதனால் இது எல்லாமே மாறும். இப்போ வந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி திருமணத்தில் வந்து நிறைய நெருக்கடிகள், பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னாக்கா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. இப்போ எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், அந்த முடிவுகள் வந்து தெளிவாக இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் சரி, அந்த வேலைக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் வரும். இப்போ வருமானத்தை பெருகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை செல்வங்களுக்கு, அதாவது குழந்தைகள் இருக்குனாக்கா நிறைய செலவுகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் 7ஆம் பார்வை அப்படிங்கிறது நிறைய செலவினங்கள், அவங்களுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரியான செலவினங்களை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, அந்த குழந்தை பாக்கியத்தையும் இந்த காலகட்டங்களில் ஒரு பாசிட்டிவான பதில் வரும் உங்களுக்கு அது சார்ந்து. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில். இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி, இடமாற்றங்கள், அதாவது ஒரு குடோன் ஷிஃப்ட் பண்ணுறது, ஒரு இடத்த மாற்றி இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, ஒரு தொழிலை மாற்றுறது, இது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு நிறைய கொடுக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது ஒரு தொழில் மாற்றணும், அந்த இல்லைனா இன்னொரு தொழில் சேர்த்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்குண்டான ஒரு முயற்சிகளை நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தை இந்த காலகட்டங்களில் செக் பண்ணுறது நல்லது. சனி பகவான் தசை அப்படிங்கிறது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சென்ட்ரு பகுதியில் வரும். அதனால் சனி தசை அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைம் மட்டுமே. ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் எல்லாமே நல்ல பலன்களை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. முதல் 10 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். நீங்கள் எது மாதிரியான மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணணும் இந்த காலகட்டங்களில். 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும். உங்கள் வீட்டில் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, வீட்டில் பசங்களுக்காக, அந்த திருமண யோகத்தை கொடுக்கும். அதாவது சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும். இப்போ யாரா வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணுறாங்க, வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறாங்க, பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு வேலையை கொடுத்துரும். அந்த வேலை மூலிமா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதுதான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது. இப்போ 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை சனி பகவானுடைய பார்வை. இப்போ 3ஆம் இடம் அப்படின்னா ராசியை பார்க்குது. கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தம் வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த வயசு காலத்தில் கொடுக்கும். 7ஆம் பார்வைனா ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னாக்கா சனி யோகர் தானே. அப்போ பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அவங்களுடைய ஒற்றுமை, அதில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இதெல்லாம் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, பசங்களுக்கான நல்ல ஒரு முயற்சிகளை அதிகமாக கொடுக்கும். அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், இப்போ சொத்து சார்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா. அதே குருவுடைய வீட்டில் பார்க்குது இல்லையா 10ஆம் பார்வை அந்த சனி பகவான், அங்கே செவ்வாய் இருந்தாலோ இல்லை குரு இருந்தாலோ உங்களுக்கு வந்து அந்த சொத்து சம்பந்தமான நல்ல பலன்களை கொடுக்கும். சொத்து சேர்க்கை அப்படி இல்லைனாக்கா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவு, பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி, அது மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும். அப்போ வேற எந்த கிரகம் இருந்தாலும் அது கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த அளவு கெடுபலன்கள் வந்தாலும் அது தடுக்கப்படும். கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. நல்ல பலன்களை அதிகமாக இந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம். 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான ஏற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார். நன்றி.